அன்பிற்கினிய தோழமைகளே, இனிய காலை வணக்கம். நிக்காலையில் ஒரு சின்ன போஸ்ட் ஒன்று படித்தேங்க. ஒரு பையன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறானா, நன்றி சொல்கிறானா. கடவுளே, பெட்ரோல் 110 ரூபா, பருப்பு 140 ரூபா, எண்ணெய் 180 ரூபா, பால் 60 ரூபா. நல்ல வேலை கடவுளே, பாஸ் மார்க்கை மட்டும் 35ஓட நிறுத்திட்ட, பாஸ் மார்க்கை மட்டும் நீ ஏற்றலை அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி சாமி கும்பிட்டானோ. இது ஒரு நகைச்சுவைக்காக அவங்க போட்டிருந்தாங்க. ஆனால் யாருங்க நிர்ணயம் பண்ணது 35 மார்க் வாங்குறவன் தான் அறிவுள்ள குழந்தைனும் 35 மார்க்கு கீழே போயிட்டா அந்த குழந்தை எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனும் யாருங்க முடிவு பண்றது? ஒருபோதும் மதிப்பெண் மட்டுமே வாழ்க்கை ஆகாதுங்க. மதிப்பெண்ணை வச்சு ஒருபோதும் எதையும் நிர்ணயம் பண்ணக்கூடாது. எல்லாருமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா யார் தாங்க செகண்ட் மார்க் வாங்குறது? கண்டிப்பா எல்லா குழந்தைங்களுக்கும் ஏதாவது ஒரு திறமை இருக்குங்க. ஒரு குழந்தை பாடும், ஒரு குழந்தை ஆடும், ஒரு குழந்தை வரையும், ஒரு குழந்தை நல்லா சமைக்கும், ஒரு குழந்தை வீடு நல்லா மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி கண்டிப்பா எல்லா குழந்தைகளுக்கும் நிச்சயமா ஒரு திறமை இருக்குங்க. கடவுள் படைக்கும் போது எல்லா குழந்தைகளுக்கும் மூளை ஒரே அளவு தான் படிக்கிறான். நம்ம தாங்க நம்ம குழந்தைங்கள பக்கத்து வீட்டு குழந்தையோட எதிர்த்து வீட்டு குழந்தையோட கம்பேர் பண்றோம். ஆனா நம்ம குழந்தைங்க எந்த பேரண்ட்ஸோடையும் கம்பேர் பண்றது இல்லைங்க. கண்டிப்பா குழந்தைங்கள சந்தோஷமா வச்சிருங்க, கம்பேர் பண்ணாதீங்க. படிப்பை விட கேரக்டரும் ஒழுக்கமும் தாங்க முக்கியம். இந்த சமூகத்துக்கு நல்ல மனிதமுள்ள மனிதன் தாங்க வேணும். மனிதம் வளர்ப்போம், மனிதத்தை நேசிப்போம், மனிதம் போற்றுவோம், மனநிறைவோடு வாழ்வோம். நன்றி தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.